இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோர் பேங்க்ல இருந்து நமக்கு ஃபைனலா வந்து கிரெடிட் கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரதர் ஒருத்தருக்கு வந்து ரோர் பேங்க்ல இருந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவருக்கான கிரெடிட் கார்டு வந்து இப்போ ரிசீவ் ஆயிருச்சு. இன்னைக்கு வீடியோல இந்த கிரெடிட் கார்டு தான் அன்லாக் வந்து பண்ண போறோம். ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி ரோர் பேங்க்ல இருந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் ஆல்ரெடி எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம செப்பரேட் வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ கிடையாது. அது மட்டும் இல்லாம 62 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமே இந்த கார்டுல கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கார்டு எந்த மாதிரியான மாடல்ல என்ன டிசைன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்திருந்த அந்த கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொரியர்ல தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி இந்த கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி பேங்க் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ரோர் பேங்க் அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும். பேக் சைடு எல்லாமே பிளைனா தான் இருந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து இதை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். இந்த கார்டுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இமீடியட்டாவே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வித்தின் 4 ஒர்க்கிங் டேஸ்லயே இந்த கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு வந்து 4 டேஸ் தான் வந்து ஆயிருந்தது. இப்போ வந்து இதை வந்து பிரிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்கை வந்து பிரிச்சிடலாம். ஸோ பேக்கை வந்து பிரித்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோர் பேங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி பேங்க். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி எஸ்எஃப்பி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவருக்கு இன்சைடில் கொடுத்துருந்த அந்த ஒரு பாக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வெப்சைட்டையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஆன் ரிசீவ்ட் யுவர் ரோர் பேங்க் கார்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு டு ஆக்டிவேட் யுவர் கார்டு ஸ்கேன் த ஃபாலோயிங் QR யூசிங் த கேமரா. கேமராவில் நம்ம வந்துட்டு ஸ்கேன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உள்ளேயுமே வந்துட்டு ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோர் பேங்க்ல இருந்து நிறையவே ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமோஜி மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 6 இதில் ரோர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிக்கர் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். இந்த 2 பேப்பர் மட்டும் தான் வந்து உள்ள இன்சைட்ல வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கார்டை வந்து எடுத்துடலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ரோர் பேங்க்ல இருந்து நமக்கு கொடுத்திருந்த ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைப் தான். ஸோ இது வந்து மெட்டல்லாம் கிடையாது, ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோர் பேங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணி எஸ்எஃப்பி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டோட டைப் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க சிப் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான UPI அப்ளிகேஷன்லயும் நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுக்கு இது மாதிரி கிரெடிட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கார்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கார்டை நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த கண்ட்ரில வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணு மிஸ் ஆகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எல்லா கார்டுலயுமே நம்மளோட நேம் வந்து பிரிண்டட் ஆகி வரும். இந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக கார்டு ஹோல்டரோட நேம் வந்து எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
நேம் வந்து இளையராஜா எம் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலயுமே நேம் வந்து இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு பிளேஸ் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த கார்டுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், சிவிவி எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கார்டு ஹோல்டரோட நேமை இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த இடத்துல நேமை வந்து மென்ஷன் பண்ணி தான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ கார்டு ஹோல்டரோட நேம் என்ன அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது பேக்ல திருப்பி பார்க்கும்போது கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பைரி மந்த் எல்லாத்தையும் நம்ம வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நேம் வந்து இங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்டோட நேமை வந்து பேக்ல வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்டுக்கு இன்சைட்ல கொடுத்திருந்த பேக்கும் வந்து இவ்வளவுதான். வேற எதுவும் வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், வேற உள்ள வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், அதில் வந்து எப்படி நம்ம கார்டோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட சார்ஜஸ் எல்லாத்தையுமே உள்ள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவலில் இந்த கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட் மூலமாக எப்படி நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணுறது, கேஸ் ப்ரோக்ராம் அந்த 20% கேஷ்பேக் சொல்லியிருக்காங்களா அது வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரெடிட் லிமிட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு அடுத்தது வந்து சார்ஜஸ், என்னென்ன சார்ஜஸ்லாம் இங்க வந்து போடுறாங்க அப்படிங்கிறதையும் இங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் வந்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ண உங்களுக்கு கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் கார்டோட லிமிட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உடனே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ வாங்கின உடனே எந்த கார்டோட லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. மினிமம் 6 மந்த்தாவது யூஸ் பண்ணணும். அந்த லிமிட்டை நீங்க நல்லாவே யூஸ் பண்ணி அதே மாதிரி கரெக்டாக ஆன் டைம்ல ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கார்டோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு 6 மந்த் to 1 year ஆகும். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது எந்த கார்டோட லிமிட்டா இருந்தாலும் சரி அவ்வளவு ஈஸியா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மினிமம் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.